நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நம்முடைய சென்னை மாநகர ஆணையர் அவர்கள், காவல்துறை ஆணையர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் சில செய்திகளை பகிர்ந்ததில் எனக்கு உடன்பாடில்லை. அதுபோன்ற அந்த முதல் தகவல் அறிக்கை அது இன்னைக்கு சிஐஏ என்று சொல்லக்கூடிய மத்திய ஏஜென்சி வெளியிட்டதாக அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அது தவறு. யாராக இருந்தாலும் டெக்னிக்கல் எரர் என்றும் அல்லது சின்ன தவறுகள் என்றும் கூறி அதிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பை வழங்கக்கூடாது. யார் அந்த தவறு, அந்த எஃப்ஐஆர் வெளியிடுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர் ஒன்றிய அரசு அதிகாரியாக இருந்தாலும் அவர் மீது உரிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு இருக்கிறது. அதை அவர் செய்ய வேண்டும். அல்லது தங்களுடைய துறைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்து இது வெளியாகி இருக்கிறது என்று தங்கள் விசாரணை தெரிய வந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை சென்னை உயர்நீதிமன்றமே வலியுறுத்தி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் போராட்டம் பண்ணுறவங்க தொடர்ந்து கைது செய்து அதை குறித்து நான் டிஜிபி அவர்களோடு பேசியிருக்கிறேன். எங்கள் கட்சியும் நாங்கள் இதற்காக ஒரு போராட்டத்தை சேலத்தில் நடத்தியிருக்கிறோம். சென்னையிலும் நாங்கள் நடத்த வேண்டும். அதற்கும் எங்களுக்கு உரிய அனுமதி வழங்க வேண்டும். இதுபோன்று போராடுகின்ற ஜனநாயக உரிமைகளை நசுக்கக்கூடாது. அதனால் இதுபோன்ற ஜனநாயக சக்திகள், அமைப்புகள், அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் போராடுவதற்கு வருவதற்கு முன்பாகவே வாகனத்தில் இறங்க விடாமல் கைது செய்கின்ற இந்த போக்கு ஏற்புடையதல்ல என்ற கருத்தையும் நான் டிஜிபி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறேன். நான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து நான் சுமார் 25க்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்களை, ஒத்திவைப்பு தீர்மானங்களை தந்திருக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகவும் தந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் சமீப காலமாக நடந்த அத்தனை பிரச்சனைகளை குறித்தும் பேரவைத் தலைவருடைய கவனத்தை கொண்டு சென்றிருக்கிறேன். கண்டிப்பாக எதிர்வரும் கூட்டத்தொடரில் இதை குறித்து நான் கேள்வி எழுப்புவேன். நேரமில்லா நேரத்திலும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போதும் இதை ஒரு மக்களுக்கான இந்த குரலற்ற மக்களின் குரலாக என்னுடைய குரல் நிச்சயமாக தமிழக சட்டப்பேரவையில் ஒலிக்கும். நான் இன்று இரவு மலேசியாவில் நடைபெறுகின்ற உலக நம்முடைய 160 நாடுகளைச் சேர்ந்த தமிழ் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்ற ஒரு மாநாடு நடைபெறுகிறது. மலேசிய நாட்டு அரசாங்கம் அந்த மாநாட்டை ஒழுங்கு செய்கிறது. நான் தமிழ்நாட்டிலிருந்து அதில் கலந்து கொள்வதற்காக புறப்படுகிறேன். இரவு கண்டிப்பாக 6ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்வேன். நான் தமிழ்நாட்டுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அத்தனை பிரச்சனைகளை குறித்தும் நான் சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய கவனத்தை ஈர்த்து உரிய பதிலை, உரிய அந்த மக்களுக்கான ஒரு நிவாரணத்தை கண்டிப்பாக இந்த அரசு மூலமாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற என்னுடைய கருத்தை மிக ஆணித்தரமாக கடந்த முறை அந்த கூட்டத்தொடரில் உங்களுக்கு சரியான பேச வாய்ப்பு நீங்கள் பேசுறதுக்கான ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்து பல்வேறு குற்றச்சாட்டை வச்சிங்க. இந்த முறையும் அதே மாதிரி நடந்தால் நீங்கள் இருக்கீங்க. இப்போ எப்படி டிஜிபி பார்த்துட்டு அங்கே என்ன பேசணும், என்ன கோரிக்கை வச்சுன்னு சொல்கிறனோ அதேமாதிரி சட்டமன்றத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் கூட்டத்தொடரில் நான் பேசிட்டோ அல்லது பேச மறுக்கப்பட்ட போது வெளியே உங்களை சந்திப்பதை ஒரு வழக்கமாக நான் வச்சுருக்கிறேன். அதேமாதிரி எந்த பிரச்சனையும் நான் எழுப்ப முற்பட்டேன், எதுக்கு எனக்கு அனுமதி தரலை. ஏன்னா நீங்களும் மாடத்தில் உட்காந்து கண்டிப்பாக மூத்த பத்திரிகை நண்பர்கள் கவனிப்பீங்க. எனக்கு மைக் இல்லைனாலும் கூட நான் சொல்ல வேண்டிய பிரச்சனையை மைக் இல்லாமல் அங்கே நான் பதிவு பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதனால் என்னை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக என்னுடைய குரல் நிச்சயமாக ஓங்கி சட்டமன்றத்தில் ஒலிக்கும். சார், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அனுமதி மறுக்கப்படுது. ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்க நீங்கள் அனுமதி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான அனுமதி நான் போராட்டம் ஏற்கனவே நடத்திட்டேன். இதில் ஒரு சரியான தீர்வு உண்மையை வெளியே வரல, இதுக்கு பின்னணி யார் என்கிற இந்த விசாரணையில் வெளியே வரல, எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அடுத்தது சென்னையிலேயும் நான் போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறேன். அனுமதி ஏற்கனவே சேலத்தில் ஒரு போராட்டம் நடத்திட்டோம். இல்லை, அனுமதின்ற விவகாரம் அனுமதி கூட்டத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தலைவர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு அனுமதி தரமாட்டாங்க. ஆனால் அமித்ஷாவை கண்டித்து விசிக நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு அனுமதி வழங்கினா அப்போ 5000 பேர் பங்கேற்கிறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் ஆளுங்கட்சி அதைத்தான் நான் இன்றைக்கு காவல்துறை டிஜிபி அவர்கள்கிட்ட நான் விரிவாக பேசியிருக்கிறேன். இது எங்களுக்கான ஒரு ஜனநாயக வடிகால். மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை, பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை, இளம்பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை, கொலைகளை, கற்பழிப்புகளை, கொள்ளைகளை, வழிபறிகளை, திருட்டுகளை, அநியாய அக்கிரமங்களை, 20க்கும் மேற்பட்ட குற்ற வழக்கில் உள்ள கேஸ் ஹிஸ்டரியில் உள்ள ஒரு ஐயோக்கிய பையனை எப்படி நீங்கள் இத்தனால குண்டாஸில் போடாமல் டீடைன்மெண்ட் உள்ளே வைக்காமல் இருந்தீங்க என்கிற கேள்வியை நான் டிஜிபி கிட்ட எழுப்பினேன். டிஜிபி சொல்கிறாங்க அவனை 3 முறை நாங்கள் குண்டர்ஸில் உள்ளே போட்டிருக்கோம் ஏற்கனவே அப்படின்ற பதிலையும் எனக்கு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அப்படிப்பட்ட நடவடிக்கை கடுமையாக இருக்கும். இந்த டீமினுடைய விசாரணைக்கு பிறகு கடுமையாக நடவடிக்கை இருக்கும். யார் இதில் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு காவல்துறை எடுக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தை தந்திருக்காரு. சென்னை மாநகர ஆணையருக்கு உட்பட்டதாக இருந்தாலும் கூட அவர் ஒரு தலைமை டிஜிபி ஒட்டுமொத்த காவல் ஃபோர்ஸுக்கு அவர் தலைவர் என்ற அடிப்படையில் நான் எனது கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன்.